நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கைன்னு வைத்துக்கொள்வோமே. முதலில் கடவுள் என்றால் யார் என்ற விளக்கத்தை பார்த்தால் அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கலாமா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். கடவுள் யார்? பொருளால் ஏழை பணக்காரன், குலத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆண்பால் பெண்பால் என அனைத்து மக்களுக்கும் உடல் என்ன நிறமாக இருந்தாலும் உள்ளே ஓடும் இரத்தத்தின் நிறம் சிவப்புதான். அனைவருமே வாயால் சாப்பிட்டு வயிறால் ஜீரணிக்கப்பட்டு சந்து வழியாக மலமாக வெளியேறுகிறது என்பதில் நமக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. நாம் எதில் வேறுபடுகிறோம் என்றால் குணத்தால் வேறுபடுகிறோம். அப்படியானால் என்றும் ஒரே குணத்துடன் இருப்பவன் யாரோ அவன்தான் கடவுள். அந்த குணம்தான் சக மனிதரிடமிருந்து இறைவனை பிரித்தும் காட்டுகிறது, உயர்த்தியும் காட்டுகிறது. எவன் ஒருவன் தன் குறைகளையும் கோரிக்கைகளையும் எதிர்வாதம் செய்யாமல் ஏற்றுக்கொள்கிறானோ அவனே கடவுள். உயர்வர உயர்நலம் உடையவன் அவன் மயர்வர மதிநலம் அருளினன் அவன் அயர்வரும் அவர்கள் அதிபதி அவன் துயரறு சுடரடி தொழுது எழுது மண்ணே. நம்மாழ்வார் பாடினது. யாருடைய காலை நாம் பற்ற வேண்டும், அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லிவிட்டார். கடவுள் எங்கிருக்கிறார்? நாம் என்று சொல்லப்படுகிறவை அவன், இவன், உவன் என்கிற உயர்திணை ஆண்பால் பொருள்கள். அவள், இவள், உவள், எவள் என்கிற உயர்திணை பெண்பால் பொருள்கள். தாம், அவர், இவர், உவர் என்கிற உயர்திணை பலர்பால் பொருள்கள். அது, இது, உது, எது என்கிற அகிரிணை ஒன்றன்பால் பொருள்கள். அழிகின்ற அவை, இவை, உவை என்கிற அகிரிணை பலவின்பால் பொருள்கள் என அனைத்தும் அவை நல்லவையாக இருந்தாலும் சரி, தீயவையாக இருந்தாலும் சரி, உண்டாகும் பொருள்களாக இருந்தாலும் சரி, உண்டான பொருள்களாக இருந்தாலும் சரி, அனைத்தாகவும் நிற்பவன் எம்பெருமானே. சுருக்கமாக எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறான் கடவுள். நாம் அவன், இவன், உவன், அவள், இவள், உவள், எவள், தாம், அவர், இவர், உவர், அது, இது, எது, உது, வீம், அவை, இவை, உவை என நலம் தீங்கு அவை, ஆம், அவை ஆயவையாய் நின்றவைதான். நம்மாழ்வார் இதையும் தான் சொல்லுகிறார். அப்படியானால் நாமும் கடவுளா என்றால் ஆம், அதுதான் உண்மை. ஆனால் அதற்கு ஒரே ஒரு தகுதி உண்டு. அந்த தகுதி என்ன? நாளை பாகம் 2 பார்க்கலாமே. இந்த தகுதி என்ன? நாளை பாகம் 2 பார்ப்போமே.